மேடம், இங்க ஒருத்தி குத்து கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அங்க என்ன ரொமான்ஸா? தெரியுதுல, நீங்க உங்க ரொமான்ஸ் எழுதுங்க. ஆமா, நைட்டு விடிய விடிய பேசலாம்னு காலையில சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? நான் தினமும் நடக்கிற எல்லா மேட்டரையும் ஒண்ணு விடாம உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ திருடிடி, எல்லாத்தையும் மொத்தமா மூடி மறைச்சிட்ட பத்தியா? சரி சரி, உன் காதல் கதைய அந்த டைரியில மொத்தமா எழுதி வை. நான் ஒரு நாள் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தவங்க டைரிய படிக்கிறது தப்பு நாயே. அது எங்களுக்கும் தெரியும். உங்களத நாங்க படிச்சா தப்பு இல்ல. அது சரி, உன் கதை என்ன ஒன் சைடாவே போகுது? இன்னைக்கு சைக்கிள்ல வரும்போது அந்த குடிகாரன் கிட்ட உன் காதல சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லிருப்பேன், ஆனா நான் அவரை லவ் பண்றதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே. ஆமாண்டி, நான் மாமா பொண்ணு, அவன் என் அத்தை பையன். நான் கட்டிக்க போறவன நீ காதலிக்கிறேன்ட்டு எனக்கு ஒரே வருத்தம். உன் டைரிய படிக்கிறேன்னு சொன்னதுக்கே பல்ல உடைச்சிடுவேன்னு சொல்லிட்ட. இதுல அப்படி வேற ஏதாவது இருந்துட்டா எனக்கு ஒன்னே போட்டுருவேப்பா. பின்ன ஃப்ரெண்டுங்கிறதுக்காக கட்டிக்கிற மாமனை விட்டு கொடுக்க முடியுமா? அது என் லைஃப் பிரச்சனை இல்ல. ஏய் வேணாண்டி, இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னு வையேன், நான் டென்ஷன் ஆயிருவேன். பின்ன என்னடி லூசு, நீ ஓ லவ் சொல்றதுக்கு நான் எதுக்குடி வருத்தப்படணும்? இல்ல, நீ எப்ப பார்த்தாலும் அவரை குடிகாரன்னு திட்டிட்டே இருக்கியா, அதான். அதுக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டு ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீ வருத்தப்பட்டினா அது ஓன் தலையெழுத்து. உனக்கு ஒரு குடிகாரன் தானே விதி இருந்தா அதை என்னாலயா மாத்த முடியும்? சரி சரி, சீக்கிரம் உன் லவ் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்க. இல்லனா அந்த குடிகாரன் கூட வேற யார்கிட்டயாவது கமிட் ஆயிர போறான். என்னடி வெறுப்பேத்ரியா? அடி குடிகாரி, உண்மையா? ஆமா, குடிகாரன் பொண்டாட்டி குடிகாரி தானே. இப்போ ஒண்ணு. ஏய் மாப்பிள்ள, அந்த டீச்சர் ஒரு மாதிரியா விடைக்க பாக்குறாள், அதுக்கு என்ன அர்த்தம்? எவ எப்படி பார்த்தா எனக்கு என்ன? ஒண்ணு இல்லைன்னா புருஷ முன்னாடி பந்தயத்துல எதுக்கே அவளை தூக்குனா? அதுக்கு இல்ல, ஒத்த கையன் கார்ல கூப்பிட்டா விருப்பம் இருந்தா போகணும், இல்லைன்னா பொடி நடிகா போகணும். அதை விட்டுட்டு எந்த அளவுக்கு உன் மேல காதல் இருந்தா இவ்வளவு பெரிய உருவத்தை இழுத்தெறிஞ்சிட்டு உன் கூட சைக்கிள்ல வருவா? அதான் சொன்னேன். இதுக்கு மேல பேசி உதவாங்க, மூடிட்டு குடி. எக்ஸ்கியூஸ் மீ பிரதர், எதுக்கு மாமாவை கம்பல் பண்ணிக்கிட்டு? குடிக்க நான் இருக்கேன். ஒன் ஸ்மால் கட்டிங் ப்ளீஸ். அம்புட்டு எனக்கேவா? சாப்பிடு. தேங்க்யூ தாடி பிரதர், தேங்க்யூ. அவ ஒரு படிச்ச டீச்சர், பாக்குறதுக்கு அழகா அம்சமா இருக்கா. நீ ஒரு குடிகாரன், மறந்துக்குற மைனர். உனக்கு டீச்சர் கிடைச்சா கசக்குதா? பாரு மாப்பிள்ள, பாப்பா போனா என் வாழ்க்கை போச்சு, அம்மா செத்தா என் உயிரே போச்சு சொன்னதெல்லாம் ஓகே. யோ, இப்ப நீ குடிச்சிட்டு குத்துக்கலான்னு நல்லாதான் இருக்க. அவ ஆத்தாக்காரி உன் மேல மண்ணை தூத்திட்டு நீ நாசமா போயிடுவேன்னு சாம விட்டு 8 வயசு போனா இழுத்துட்டு போயிட்டா. கழுத கிடக்குதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு டீச்சரே எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போவையா? சொல்றத கேளியா? என் பாப்பா கூட நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என் பாப்பானா எனக்கு உசுரு. உசுரு தப்பு, உரல் இல்ல, அது ரைட்டு தான். எனக்கு என் மாமானா உசுரு. என் பாப்பாவுக்கு என் நினைப்பு இருந்தாலும் என் அத்தைக்காரி நேரம் மேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஆமா ஆமா மாப்பிள்ள, நீ போட்ட மீனை சாப்பிட்டு பூனை செத்து கிடக்குது மாப்பிள்ள. என்ன பிரதர், நீயே கொடுத்துட்டு நீயே தட்டி விடுற? மீன்ல விஷத்தை வச்சிருக்கோனையா? விஷமா தின்னு தொலைச்சிருந்தா நேரம் செத்துருப்பையா? பிரதர், தட்டி விட்டு என்ன காப்பாத்திட்ட பிரதர். வா, உசுருக்கு ஆபத்து இருக்குது பிரதர். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல் பிரதர், பி கேர்ஃபுல். அண்ணே, நம்ம பிளான் மிஸ் ஆயிடுச்சுனே. நம்ம வச்ச விஷயத்துல அவன் தப்பிச்சிட்டானே. என்னடா சொல்ற? மாப்பிள்ள, என்ன ஒரே கூட்டமா இருக்கு? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளியா. ஏய், கண்டிப்பா விஷத்தை வச்சிருவல்ல? வச்சிருக்கேன். வைக்கல சங்க அறுத்துருவேன். பாத்தியா மாப்பிள்ள, உனக்கு விஷ வச்சவன் உன் கண்ணு முன்னாடியே போயிட்டான். இதுதான் விதிங்கிறது. எவன் வாழணும் எவன் சாகணும்னு அவன் தான் முடிவு பண்ணணும். இறக்க குணத்துக்கு ஒரு அளவே கிடையாது மாப்பிள்ள. தூக்கு. பார்த்து பார்த்து பார்த்து.
ஏப்பா அவசரத்துக்கு ஆஸ்பத்திரியில ஒருத்தரீங்கண்ணா யாராவது டாக்டர் தான் வாங்கலேப்பா. யோ ஒரு மனுஷன் இவ்வளவு நேரம் கத்துற யாரு காதல விழுகலையா? யோ ஏன் உசுர் போற மாதிரி கத்துற? யோ ஒரு உசுறு போயிடக்கூடாதுதான் கத்துற. என்ன சத்தம்ங்க? வாங்க நர்சம்மா, பைக்ல வரும்போது லாரில அடிபட்டு உசுருக்கா போராடிட்டு இருக்காரு, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. என்னையா குடிச்சிருக்கீங்களா? என்ன விடுங்க நர்சம்மா, முதல்ல அடிபட்டு பாருங்க. ஏயா நீதான் குடிச்சிருக்கேனா? அவனும் குடிச்சிருக்கான். குடிச்சவனுக்கு எப்படியா ட்ரீட்மெண்ட் பாக்குறது? உங்கள மாதிரி குடிச்சவனுக்கு அடிபட்டா உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. முதல்ல அவன் குடிச்ச போதையை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அடிபட்டவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதுக்குள்ளே அவன் செத்து தொலைஞ்சிட்டான்னா ஹாஸ்பிடல் மேல கல்ல வீசுவீங்க. உயிரை காப்பாத்துற டாக்டரையே கொலைகாரன்னு சொல்லுவீங்க. முதல்ல இந்த குடிகாரனை வெளியே தூக்கி போடுங்க. கேட்டா குடிக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களா தெருவுல நிக்கணும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க குடிப்பீங்க. இவனெல்லாம் காப்பாத்த முடியாது, தூக்கிட்டு போங்க. வந்துட்டானுங்க குடிகாரனுக்கு குடிகார ஆதரவுன்னு கூட்டு சேர்ந்துக்கிட்டு. ஒரு லாரியில அடிபட்டு அனாதையா ரோட்ல கிடந்த ஒரு குடிகாரனை குடிக்காத ஒருத்தவங்க கூட தூக்கிட்டு வரல. ஃபுல்லா குடிச்சிருந்தா நாங்க தான் தூக்கிட்டு வந்தோம். ஒரு குடிகாரனுக்கு இருக்க பரிவு கூட ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய உங்களுக்கு இல்லையா? முதல்ல அவன் உயிரை காப்பாத்திட்டு அப்புறமா உங்க புத்திமதி அவனுக்கு சொல்லுங்க. பாய்ஸ் ஸ்ட்ரெச்சர் கொண்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டி பிள்ளைங்களா தெருவுல நிக்கணும். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க குடிப்பீங்க. இவனெல்லாம் காப்பாத்த முடியாது, தூக்கிட்டு போங்க. டீச்சரே மரியாதையா என் மருமகனை வெளிய அனுப்பிச்சிட்டு இல்ல. ஏய் சைலன்ஸ், வாய மூடுங்க. டேய் மருமகனே, அவர் வீட்டுக்கு போக சொல்லு. எழுந்து போ. அவர் போலனா நீ பேக் எடுத்து வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ மாமா, அப்புறமா ஸ்கூல் முடிஞ்சானே வந்து சாப்பிடுறேன். அட்டகாரிய பத்தி உனக்கு தெரியாடா மருமகனே. அவ பெத்தவளுக்கு தாண்டா கொடுப்பா, உனக்கு கொடுக்க மாட்டாடா. அதான்டா பள்ளிக்கூடத்துக்கே கொண்டு வந்திருக்கேன். இந்தடா சாப்பிடுற. நான் போ மாமா, நான் படிக்க மாட்டேன், வீட்டுக்கு போறேன் போ. அழாதையா எங்க அக்கா பத்த மகனே, அழாதையா அழாதையா. மாமே மரத்தண்ட உட்காந்துருக்கே. சாயந்தரம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச உடனே வந்து சாப்பிட்டுக்கியா? யோ மாப்ள வாயா போலாம். நீங்க முதல்ல கீழே வாங்க மச்சான். உன்னோட பெரிய இழவா போச்சியா? யோ மாப்ள லோடு இருக்கணும், நேரம் ஆச்சு, வா கிளம்பலாம். நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மச்சான். வா மாப்ள போலான்னு சொல்றேன்ல மச்சான். என் பங்காளி நமக்குன்னு அருமையான சரக்கு காய்ச்சி கொடுத்துருக்கான். உட்காந்து ஒரு பாட்டில் சாப்பிடுங்க மச்சான். யோ வேணாம் மாப்ள, குடிச்சிட்டு போனா உங்க அக்கா கத்துவா. கத்துனா உன் தம்பி தான் ஊத்தி விட்டான்னு சொல்லுங்க மச்சான். ஏன் மச்சான் இப்படி பொண்டாட்டி பயந்து சாகுறீங்க? இந்த பாருங்க மச்சான், இந்த மாப்பிள்ள உறவு வேணும்னா இந்த பாட்டில குடிங்க, இல்ல இப்படியே போய்கிட்டே இருங்க. இன்னையோட இந்த மாப்பிள்ள மச்சான் உறவையே முறிச்சுக்கலாம். உன் உறவுக்காக ஃப்ரீயா குடிப்பேன்டா நானு. இந்த குடிக்க மாட்டேனா? குடுறா. மச்சான், ஆனாலும் உங்களுக்கு என் மேல இம்மாம் பாசம் ஆகாது மச்சான். இதுக்குதான் எங்க அக்காலையும் உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு என் மகளையும் உங்க மகனுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் மச்சான். கட்டி வைக்கலாம். வண்டியில ஏறு மாப்ள, ஏறு. சரி மச்சான். பாத்து மாப்ள, பாத்து. அப்பா என் வீட்டுக்கார் பேரு கருணாகரன், என் பேரு வசந்தி, மூத்தவன் பேரு ஞானேஷ், அடுத்த பொண்ணு சுஜி, கடைசி பையன் விக்னேஷ். எங்க மாமியார் பேரு ராசம்மா. ஏன் டீச்சர், எங்ககிட்ட தான் ஏற்கனவே கார்டு இருக்கே, அப்புறம் எதுக்கு எழுதுறீங்க? கார்டு இல்லாதவங்களுக்கு புதுசா கார்டு கொடுக்கறதுக்கும் போலி கார்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் இந்த புது கணக்கு எடுக்கிறோம். அப்படிங்களா? அந்த வீட்ல யாரும் இல்ல டீச்சர். ஒரு கிழவி இருந்துச்சு, அதுவும் செத்துருச்சு. ஒரு குடிகார பையன் மட்டும்தான் இருக்கிறான். அவனுக்கு குடும்பமெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க டீச்சர். டேய் எவன்டா சொன்னது குடும்பம் இல்லைன்னு? இந்த வீட்ல 2 பேர் இருக்கோம். ஒண்ணுனா இன்னொன்னு என் பொண்டாட்டி. அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, வந்துருவா. எழுதுமா. டீச்சர் 8 வயசுல ஓடி போன அவன் மாமன் பொண்ணத்தான் அவன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு எழுதிக்கங்க, இல்லைன்னா அடிச்சு போடுவான் வந்து. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. எல்லா லிஸ்டும் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சுங்கய்யா. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? இல்லைங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐயா அந்த கிரிப்பையன் தாயா 8 வயசுல ஊரை விட்டு போன அவன் மாமன் பொண்ண பொண்டாட்டின்னு சொல்லி எழுத சொல்லி மிரட்டினாடுங்கய்யா. அப்படியா? அவனே உயிரோட இருக்க போறது இல்ல, இதுல அவன் மாமன் பொண்ணு வரியா? வந்தாள்னா அவனுக்கு சங்குதான். டீச்சர்
அந்த பாரத்தை கிழிச்சு குப்பை தொட்டில போடுங்க. இருக்கிறவங்க பேரை எடுக்கிறதும் தப்பு, இல்லாதவங்க பேரை சேர்க்கறதும் தப்பு. அந்த பொண்ணு பேரை மட்டும் எடுத்துருங்க. அப்போ என் பேரை சேர்த்து எழுதுங்க. என்னம்மா சொல்ற? நான் இப்ப மேஜர்ப்பா, நான் ஓட்டு போடலாம்ல, அதனாலதான் சேர்த்து எழுத சொன்னேன். இது எலெக்ஷன் லிஸ்ட் இல்லம்மா, அது அந்த ரேஷன் கார்டுக்கு கணக்கு எடுக்கிறாங்க. தெரிஞ்சுதானே சொன்னேன். என்னம்மா? சாரிப்பா, நான் தான் மாத்தி நினைச்சிட்டேன். சரிங்கய்யா, நான் கிளம்புறேங்கய்யா. சரிம்மா. டீச்சர், கோவில் திருவிழாவுக்கு எத்தனை நாள் லீவ் விட்டுருக்கீங்க? திருவிழாக்கு முன்னாடி ஒரு நாள், திருவிழாக்கு அப்புறம் ஒரு நாள், மொத்தம் 3 நாள் லீவ் விட்டுருக்கீங்கயா. ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு வராம இருந்துடாதீங்க. நீங்களாம் நம்ம வீட்டு விருந்தாளிங்க. அப்பா அம்மா சிநேகிதக்காரங்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். சரிங்கய்யா, நான் கிளம்புறேங்கய்யா. டீச்சர் ஓகேன்னு சொல்லிட்டு வராம இருந்துடாதீங்க, கண்டிப்பா வரணும். ஓகே. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.